சொல்லிப் பழகுவோம். சரியான உச்சரிப்பு. சொல்லிப் பழகுவோம். இப்போ ஒரு பொருளை பார்த்து தமிழ்ல எப்படி சரியாக உச்சரிப்பது அப்படின்னு சொல்லி பழகலாம். இந்த திரையில வருகிற படத்தை பாருங்க. குடை. இது சரியான உச்சரிப்பு. இதையே கொடை அப்படின்னு சில சமயம் சொல்லிடுறோம். இது தவறான உச்சரிப்பு. அடுத்து இலை. இது சரியான உச்சரிப்பு. அதுவே இலை அப்படின்னா அது தவறான உச்சரிப்பு. இது கிணறு, சரியானது. கிணறுன்னு சொன்னா அது தவறான உச்சரிப்பு. நாற்காலி. இது சரியான உச்சரிப்பு. ஆனா நாற்காலி அப்படின்னு சொன்னா அது தவறானது. விளக்கு. இது சரியான உச்சரிப்பு. விளக்குன்னு சொல்லுவது தவறு. அடுத்து சரியான உச்சரிப்பாக குடம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே தவறாக எப்படி சொல்லிடுவோம்? கொடம். இந்த படம் பெட்டி. இதுதான் சரியான உச்சரிப்பு. ஆனா பொட்டி அப்படின்னு சொல்றது தவறான உச்சரிப்பு. இது குரங்கு. இதுதான் சரியான உச்சரிப்பு. சில சமயம் அதையே குரங்குன்னு சொல்றது தவறான உச்சரிப்பு. வரிசைப்படுத்துவோம். நெய், பால், தயிர், வெண்ணெய். இத வரிசைப்படுத்தினா முதல்ல எது வரும்? பால், பிறகு தயிர், அதன் பிறகு வெண்ணெய், இறுதியாக நெய். இது எப்படி சரியான வரிசை? பாலிலிருந்து தயிர் எடுக்கின்றோம். பிறகு தயிரிலிருந்து கடையப்பட்டு வெண்ணெய் வருகிறது. வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக எடுக்கின்றோம். இதுதான் வரிசைப்படுத்துதல். அடுத்த படம் பார்க்கலாமா? பழம், பிஞ்சு, காய், பூ. இது சரியான வரிசையா? இல்ல. அப்ப சரியான வரிசை எது? சரியான வரிசையை பண்ணலாமா? பூ, பிஞ்சு, காய், பழம். எப்படி இது? பூவிலிருந்து பிஞ்சு, பிஞ்சிலிருந்து அது காயாக மாற, காய் நாளாக ஆக பழமாக கனிகிறது. அடுத்து துணி, பஞ்சு, நூல், சட்டை. இத சரியாக வரிசைப்படுத்தினால் பஞ்சு, நூல், துணி, சட்டை. பஞ்சு, பஞ்சிலிருந்து கிடைக்கக்கூடியது நூல். நூலை சேர்த்து நெய்யும் பொழுது துணி. அந்த துணியின் மூலம் நமக்கு ஏற்றாற்போல் தைத்துக் கொள்வது சட்டை. ஒரு சொல் பல பொருள். இனி நாம பார்க்க போறது ஒரு சொல் பல பொருள். அதாவது ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வருவது உதாரணம். திரையில இப்ப பார்க்கலாமா? ஆறு. இது ஒரு சொல். நதி, எண். இவை இரண்டுக்குமே ஆறுங்கிற சொல் பொருந்தும். அடுத்து ஆடு. இதற்கு நாட்டியம், ஆடு என்ற ஒரு விலங்கு, இவை இரண்டுமே பொருள்படும். அடுத்து உடை.
இதற்கு துணி மற்றும் உடைப்பது ஆகிய பொருள்கள் இருக்கிறது. அடுத்து வெள்ளி. இது நாள் மற்றும் கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஒரு பொருள் பல சொற்கள். இவ்வளவு நேரம் நம்ம ஒரு சொல் பல பொருள் பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒரே பொருள் ஆனா அதற்கு இருக்கக்கூடிய பல சொற்கள். அது என்ன? வீடு. இது ஒரு பொருள். இதுக்கு பல சொற்கள் இருக்கு. வீடு, மனை, இல்லம், குடியிருப்பு, கட்டிடம். இதெல்லாம் தான் மற்ற பல சொற்கள். அடுத்து யானை. இதற்கு யானை, கஜம், கரி, வாரணம் ஆகிய சொற்கள் இருக்கு. அடுத்து பூ. இது ஒரே ஒரு சொல். இதன் பல பொருள்கள் பாத்தீங்கன்னா பூ, மலர், புஷ்பம். அதே போல கடவுள். இதற்கு கடவுள், இறைவன், தெய்வம், ஆண்டவன் ஆகிய பல மற்ற சொற்கள் இருக்கிறது. ஆசிரியர். இதற்கு ஆசிரியர், ஆசான், குரு ஆகிய வேறு சொற்களும் பொருள் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிறு தொடர் சொல்லி பழகு. இப்போ இந்த தொடர்களை படத்தோட பார்த்து சொல்லி பழகுங்க பார்க்கலாம். ராமன் படிக்கிறான். சீதை ஊஞ்சல் ஆடுகிறாள். பசு புல் மேய்கிறது. மயில் நடனம் ஆடுகிறது. குயில் கூவுகிறது. பருந்து பறந்தது. சொற்களை பொருத்தி தொடராக்கு. திரையில வரக்கூடிய தொடர்களை இப்ப நம்ம சொல்லி பழகலாமா? திரையில 8 சொற்கள் இருக்கின்றன. என்னன்னு பார்த்து படிக்கலாமா? மரத்தில், வால், தாவும், தின்னும், உண்டு, அணிலுக்கு, அணில், பழம். இந்த சொற்களை ஒன்றோடு ஒன்று பொருத்தினால் ஒரு தொடர் வரும். அது என்னது பார்க்கலாமா? அணில் மரத்தில் தாவும். அணிலுக்கு வால் உண்டு. பழம் தின்னும். பொருத்தமான சொற்களை இணைத்து தொடராக்கு. திரையில வரும் சொற்களை கவனமா படிங்க. முதல் தொடரோடு அடுத்து வரும் சரியான தொடரை இணைக்கும் பொழுது சரியான அர்த்தம் கிடைக்கும்.
வாழை குலை குலையாய் காய்க்கும். கண்ணாடி பளபளப்பாக இருக்கும். கூழாங்கல் வழுவழுப்பாக இருக்கும். ஆறு சலசலவென்று ஓடும். அடுக்குத் தொடர்கள் சொல்லிப் பழகு. இப்போ அடுக்குத் தொடர்களை சொல்லிப் பழகலாம். என் கூடவே நீங்களும் சொல்லுங்க, சரியா? பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து சென்றன. கற்கள் குவியல் குவியலாக கொட்டிக் கிடக்கின்றன. வாழை குலை குலையாய் தொங்குகின்றன. ஆடுகள் மந்தை மந்தையாய் மேய்கின்றன. எறும்புகள் சாறை சாறையாய் ஊர்கின்றன. பொருத்தமான சொற்களை தேர்வு செய்க. திரையில வரும் சொற்களை கவனமா பாருங்க. இதோட சரியான சொல்லை இணைத்து சொல்லி பழகணும். பொன், வான், கோழி, தொலை, மயில், தொடர். பொன்னுன்னு இருக்கு முதல் வார்த்தை. இதனோட வண்டு இணைக்கலாமா? பொன் வண்டு சரியானது. வான், இதோட கோழி இணைத்தால் வான் கோழி சரியானது. அடுத்து கோழி, இதனோடு முட்டை சேர்த்தால் கோழி முட்டை சரியானது. தொலை, இதனோடு பேசி சேர்த்தால் தொலைபேசி சரியானது. மயில், இதனோடு தோகை இணைத்தால் மயில் தோகை சரியானது. தொடர், இதன் கூட வண்டி சேர்த்தால் தொடர் வண்டி சரியானது. கற்பனை உண்மை கண்டு சொல். திரையில் வரும் தொடர்களை படிச்சு பாருங்க. இதுல கற்பனை எவை உண்மை எவைன்னு கண்டுபிடிக்கணும். புத்தகத்தில் இருந்து பூனை குதித்தது. சரி, முதல்ல புத்தகத்திலிருந்து பூனை குதித்தது இது கற்பனையா உண்மையா? கற்பனையே. ரோஜாவை சுற்றி ஈ பறந்தது இது கற்பனையா உண்மையா? இதுவும் கற்பனைதான். குரங்கு பறந்து நிலா சென்றது இது கற்பனையா உண்மையா? இதுவும் கற்பனைதான். பானை உள்ளே யானை இருந்தது இது கற்பனையா உண்மையா? இதுவும் கற்பனைதான். எலி ஓடி வந்து லட்டு தின்றது இது கற்பனையா உண்மையா? இது உண்மை.